Okay students, now continue the lesson operators. So operators na ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் different symbols add minus multiplication இதெல்லாம் operator symbols உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம இங்கே ஆப்ரேட்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இங்கே வந்து ஆப்ரெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து மூணாவது ஒரு டேர்ம் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா வேரியபிளுக்கு ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a + b அப்படின்னா எத்தனை ஆப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஆப்ரெண்ட். ஆப்ரெண்ட்னா என்னென்னா வேரியபிள்னு அர்த்தம். அப்போ எத்தனை ஆப்ரெண்ட் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா a and b. ஸோ 2 ஆப்ரெண்ட் இருக்குது. ஆப்ரேட்டர் என்னன்னு கேட்டால் தான் ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் சொல்லணும். ஸோ ஆப்ரேட்டர்ன்றது சிம்பிள், ஆப்ரெண்ட்ன்றது வேரியபிள். அப்போ வேரியபிளுக்கு என்னென்ன டேர்ம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலி வி கேன் கால்ட் அஸ் வேரியபிள். இப்போது இந்த டேர்ம் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபயர். ஓகேவா, ஐடென்டிஃபயர்னு படிச்சிங்க. இப்போ நீங்கள் வேரியபிளுக்கு இன்னொரு நேம் என்னென்னு படிக்கிறீங்கன்னா ஆப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஆப்ரேட்டர் வேறு ஆப்ரெண்ட் வேறு. ஆப்ரேட்டர்னா சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம். ஆப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா வேரியபிள், ஐடென்டிஃபயர் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆப்ரெண்ட். ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் 3 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் யுனாரி. யுனாரினா ஒரே ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பைனரி, பைனா 2 அப்படின்னு அர்த்தம். 2 வேரியபிள்ஸ் தேவைப்படும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. யுனரினா ஒரு வேரியபிள் இருந்தாலே ஆக்சஸ் பண்ணலாம். டர்னரி அப்படின்னா 3 வேரியபிள்ஸ் இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் டர்னரி ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து யுனரி, பைனரி, டர்னரின்னு 3 விதமாக நம்ம அதை பிரிக்கிறோம். சரி, இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். எல்லாருமே சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சிருப்போம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் இப்போ புதுசாக என்னென்ன படிக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் புதுசாக படிப்பீங்க. ரிலேஷனும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பட் டேர்ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அண்டு, ஆர், நாட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூ கான்செப்ட் நீங்கள் படிக்க போகிறது. பிட்வைஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நியூ கான்செப்டில் ஆப்ரேட்டர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலஸ். இந்த மாடுலஸில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் பார்ட்டை தான் ஆன்சராக எடுக்கும். டிவிஷனில் வந்து கோஷன்ட் ஆன்சராக எடுக்கும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினோன்னா ரிமைண்டரை தான் ஆன்சராக எடுக்கும். இப்போ வந்து 10 மாடுலஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வந்து நார்மலாக 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 3 3s 9 டைம்ஸ் வரும். அப்போ நமக்கு ரிமைண்டர் 1 வரும். நீங்கள் வந்து பாயிண்டெல்லாம் போக தேவையில்லை, பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 0 சேர்த்தாலும் 3.33 போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு 1. அப்போ அந்த 1 தான் அது வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸில். இதே வந்து டிவிஷனாக இருந்தது 10 டிவைடட் பை 3, மாடுலஸ்க்கு பதிலாக அந்த மாதிரி டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கோஷன்ட்டில் என்ன ஆன்சர் வேல்யூ இருக்கோ அதை தான் ஆன்சராக கன்சிடர் பண்ணும். ஸோ இது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான் நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதில் இந்த அரித்மெட்டிக்கில் வந்து நம்ம முக்கியமான கான்செப்ட் இப்போ என்ன படிக்க போகிறோன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். லிங்க் 1லேயே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ப்ளஸ் ப்ளஸ் திஸ் இஸ் அ மெயின் ஆப்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பை த பர்சன் ரிக் மாசத்தி. ஸோ அவர் தான் இந்த ஆப்ரேட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதனால தான் நம்ம சி ப்ரோக்ராமே அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா C++ நம்ம காயின் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் கண்டினியூ வாட் இஸ் மீன் பை இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வேரியபிள் இருக்குது, அப்புறம் தான் ஆப்ரேட்டர் சிம்பிள் வருது. a++ அப்படின்னு அர்த்தம். நம்ம ++ன்னு சொல்லக்கூடாது. என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா டேர்ம் கால்ட் அஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து மைனஸில் போகிறதுனால டிக்ரிமெண்ட். நமக்கு தெரியும் இன்க்ரிமெண்ட்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும் வேல்யூ, டிக்ரிமெண்ட்னா வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டே போகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்ததுனால இது என்னன்னு சொல்கிறோன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். அப்படியே ஓகேவா? இது எப்படி நம்ம சொல்லணும்னா இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். ஏன் போஸ்ட் ஃபிக்ஸ்னால் வேரியபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ரேட்டர் சிம்பிள் வருது. அதனால் அதுக்கு என்ன பேருனா போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். இதுலேயும் இது எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா
போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஏன் போஸ்ட் ஃபிக்ஸ்னா வேரியபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகுது, அதனால இது போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த டேர்ம் இதில் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் ஆப்ரேட்டர் சிம்பிள் வந்தது, அப்புறம் வேரியபிள் இருக்குது. அதனால இதை எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது மாதிரி மைனஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் வேரியபிள் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட், ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட். இதில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து நான் 2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் எப்படி ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to, இதை வந்து ஏ வேல்யூவை வந்து nல நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் n is equal to, இப்போது இதுக்கு உள்ள அவுட்புட் நான் இங்கே எழுதுகிறேன். இப்போ இதுக்குள்ள அவுட்புட் பார்த்தீங்கன்னா n is equal to a ++ அப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், எனக்கு 2 அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்ததுனால இட் ஆட்டோமேட்டிக்லி பிளேஸ்டு 2 as it is. ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்ததுன்னா அந்த வேரியபிளோட ஆன்சர் என்ன நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்னா 2. அப்போ அந்த 2 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் இன்க்ரிமெண்ட் பை 1. இது வந்து ஒவ்வொன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரிமெண்டட் பை 1. அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆனாலும் ஆல்வேஸ் டிக்ரிமெண்ட் பை 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 + 1 3, அப்புறமா 3 + 1 4 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஆல்வேஸ் இன்க்ரிமெண்ட் பை 1. 2 2 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகாது. இந்த டேர்ம் வந்துச்சுனாலே ஒன்று தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் டேர்முக்கு எடுப்போம். செகண்ட் ஒன்க்கு எடுப்போம். n is equal to a மைனஸ். இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஆல்வேஸ் டிக்ரிமெண்ட் பை 1. ஒரு வேல்யூவாக தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போது எடுத்தோடனே எனக்கு என்ன வேரியபிள் இருக்குது, ஏ இருக்கிறதுனால ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் 2 தான் வரும். எனக்கு 2 வந்ததுக்கு அப்புறம் தான் 1 0 -1 -2ன்னு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்க்ரிமெண்ட்னா ஒன்றா அதிகமாகிட்டே போகும் வேல்யூ, டிக்ரிமெண்ட்னா ஒன்றா கம்மி ஆகிட்டே போகும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்ததுனால அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள், இதை வந்து நீங்கள் தேர்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. n is equal to ++ a. இப்போ இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும், இதுலேயும் நான் என்ன சொல்லுன்னா, ஆல்வேஸ் இன்க்ரிமெண்ட் பை 1. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, எனக்கு சிம்பிள் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவுட்புட் கொடுக்கும்போதே எனக்கு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி தான் பிரிண்ட் ஆகும். அப்போ ஏற்கனவே நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், ஏக்கு 2 கொடுத்தேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகும்போதே 3 இன்க்ரிமெண்ட் ஆகி தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் போஸ்ட் ஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் ஆகும், அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ரேட்டர் எனக்கு வந்ததுனால ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி தான் எனக்கு பிரிண்டே ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, n is equal to -a. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டிக்ரிமெண்ட் பை 1. இது வந்து ஒன்றா தான் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ரேட்டர் இருக்குது. நான் ஏற்கனவே ஏக்கு வந்து 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட்டில் என்ன காமிக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு காமிக்கும். 1 0 -1 -2 அது மாதிரி போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நான் ஏக்கு வந்து 2 தான் கொடுத்துருந்தேன். எடுத்தோடனே அது 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறமா 4 5 6ன்ட்டு அப்டேட் பண்ணிட்டு போகும். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ரிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் டிக்ரிமெண்ட். போஸ்ட் ஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாகவும் கம்மியாகும். ஆனால் ப்ரிஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட்டே ஆகிடும், அப்புறமா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து என்ன நம்ம சொல்கிறோன்னா, போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், அது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நமக்கு புக்கில் இருக்குது. N1 10 N2 20 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 1 மார்க்கில் இது கேட்பாங்க. இது எப்படி நீங்கள் இவாலுவேட் பண்ணுவீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் சைன் இருக்குது. இதை எப்படி ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இங்கே இருக்க இதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கனால இதை தனியாக பிரிச்சுக்கோங்க. இங்கே இருக்குது எனக்கு N2 இங்கே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 2 ஆப்ரேட், அதுக்கப்புறம் கிடையாதனால நம்ம அதை பிரிக்க முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸை தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன வேல்யூ பாருங்கள், N1 10 N2 20 தெரியும். ஸோ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்ததுனால, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்ததுனால ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வந்துடும். ஸோ இந்த ப்ளஸ் சைனு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் N2, அதாவது இன்க்ரிமெண்ட் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான். அப்போ 20 இருந்ததுன்னா 21 வந்துடும். ஸோ த வேல்யூ இஸ் 32. இது வந்து நம்ம புக்கில் இருக்க எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு எக்ஸாமுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ வெரி நோட் பார்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எகெயின் சேம் வேல்யூஸ் N1 10 N2 20. இப்போ இதை எப்படி பிரிக்கணும்? இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வருது. ஃபர்ஸ்ட் எப்படி பிரிப்பீங்க? வேரியபிளுக்கு முன்னாடி இல்லை, வேரியபிளுக்கு அப்புறம் தான் ப்ளஸ் சைன் இருக்குது. அதனால் அந்த 2 ப்ளஸ் சைன் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருது வேரியபிள், இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ அப்போ முன்னாடி பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பிரிச்சாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபிக்ஸ் தான். அப்போ N1க்கு எனக்கு 10 தெரியும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் ப்ரிஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வருது. அப்போ 20 தெரியும். அப்போ என்ன வரும் எனக்கு வேல்யூ 21. அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா S is equal to 31. இங்கே வந்து ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸில் வந்துருச்சு, அதனால் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து போஸ்ட் ஃபிக்ஸில் கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ ப்ரிஃபிக்ஸ். போஸ்ட் ஃபிக்ஸில் கொடுத்தா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு அது வந்ததுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டாகவும் டிக்ரிமெண்ட்டாகவும் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுதான், அதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகலாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணினோன்னா வேல்யூ வந்து 31 அப்படின்னு வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் problem. We can go for the next topic. So next நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வருவோம். என்னென்ன ஆப்ரேட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா greater than, less than, greater than equal to, less than equal to, double equal to, not equal to, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரோட சிம்பிள். ஸோ இது வந்து பைனரி ஆப்ரேட்டரில் தான் வரும். 2 ஆப்ரேட்டர் வரணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிளை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணனால அது யுனரி ஆப்ரேட்டரில் வரும். இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வேரியபிள் இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதனால் இது பைனரி ஆப்ரேட்டரில் வரும். இப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், A greater than B. சப்போஸ் A வேல்யூ கிரேட்டராக இருந்தால் தான் ட்ரூ. சப்போஸ் பியோட வேல்யூ கிரேட்டராக இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூ இருக்கும், இல்லைனா ஃபால்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா A equal to B, ஏவோட வேல்யூவும் சேமாக இருக்கணும், பியோட வேல்யூவும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் அது வந்து கண்டிஷன் ட்ரூ. சப்போஸ் இன்கேஸ் அது 14 இருந்ததுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ நாட் ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வேறு வேறு ஆன்சர் இருந்தால் தான் அது கண்டிஷன் ட்ரூ. இப்போ A வந்து 12, அதே பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு பி, நாட் ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தான் அதோட கண்டிஷன். இப்போ எனக்கு இங்கே 12 வந்துருச்சு, நாட் ஈக்குவல் 12. அப்போ ஏவும் 12 பியும் 12னா நாட் ஈக்குவலாக இருக்கணும் தான் என்னோட கண்டிஷன், ஆனால் ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஃபால்ஸ். அப்போ இங்கே நம்ம 14 போட்டோன்னா நாட் ஈக்குவலில் 12 வேறு ஆன்சரு, 14 வேறு ஆன்சர். அப்போ தான் எனக்கு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ அந்த ஆப்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கேட்பாங்க 1 மார்க்கில். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நமக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட், ஆர், நாட். இதில் வந்து சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிள் ஆப்ரேட்டர் சிம்பிள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆம்பர்சன் சைன். இதுக்கு வந்து ஆம்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் டபுள் ஆம்பர்சன் சைன் கொடுக்கணும். இது வந்து ஆர் ஆப்ரேட்டர், ஒரு லாங் லைன் மாதிரி இருக்கும் நம்மளோட கீபோர்ட் கேரக்டர் செட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 வாட்டி கொடுத்தா தான் அது வந்து லாஜிக்கல் ஆர். வெறும் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்தோன்னா அது நாட், லாஜிக்கல் நாட். இப்போ இந்த ஆப்ரேட்டர் சிம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A வந்து 5, B 6, C 7. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம இதை எடுத்துப்போம். A
லெஸ் தேன் பியா இருக்கான்னு பாருங்கள். ஏ லெஸ் தேன் பியா, ஆமாம் லெஸ் தேன் பி. அப்போ இந்த டேர்ம் வந்து ட்ரூ ஆகிடும். அண்ட் பி லெஸ் தேன் சியா, பியும் சியும் பாருங்கள் எது லெஸ் தேன் சி தான் கிரேட்டராக இருக்குது, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பக்கமும் ட்ரூ ஆகிடும். அப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான், அதாவது 1.1 is equal to 1 இல்லையா. ரெண்டுமே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அவுட்புட் எனக்கு ட்ரூ கிடைக்கும். ஒன்று ட்ரூவாக இருந்து ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான் இல்லையா. இந்த டேர்ம் தான் நம்ம படிச்சிருப்போம் 0 0. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டுமே ட்ரூ ஆகிடுச்சு. ட்ரூனா 1 1ன்னு அர்த்தம். 1 into 1 1. அப்போ ஆன்சரும் எனக்கு என்னது இந்த எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 1 வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கண்டிஷனில் வராது, அப்போ 0 தான் வருது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆர் நம்ம எடுத்துக்கலாம். ஆரை பொறுத்த வரைக்கும் ஏ லெஸ் தேன் பி, எஸ் ட்ரூ. அப்போ அது ட்ரூ ஆர் ஆப்ரேட்டர். இதுவும் பி கிரேட்டர் தேன் சியா, பி வந்து சியை விட கிரேட்டர் கிடையாது, அப்போ இங்கே ஃபால்ஸு. இப்போ ஆர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன படித்தோம், நம்ம ஏதோ ஒன்று வந்து ட்ரூவாக இருந்தால் போதும். 1 இது வந்து ட்ரூனா 1 ப்ளஸ் சிம்பிள் தான் ஆர் இல்லையா, ப்ளஸ் ஃபால்ஸ். அப்போ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே எனக்கு அவுட்புட்டு ட்ரூ. அப்போ ட்ரூனா என்ன வரும் ஆன்சரு 1. அப்போ 1 + 1னாலும் ட்ரூ தான், 1 தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 + 1னாலும் எனக்கு ட்ரூ 1 தான் வரும் ஆன்சர். 0 + 0 வரும்போது தான் எனக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ் வரும். ஓகேவா. அப்போது ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்போ எனக்கு ஃபால்ஸ் வரும், ரெண்டு இன்புட்டும் ஃபால்ஸாக இருந்தால் தான் அவுட்புட் எனக்கு ஃபால்ஸ். இப்போ ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. அதனால் ஒரு டேர்ம் ட்ரூவாக இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட்டில் 1. ஸோ 1 இஸ் நோன் ஆஸ் ட்ரூ கண்டிஷன். இப்போ நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு நாட்னா ஒரு இன்புட் அதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ வரும். இப்போ இதில் வந்து நாட் ஆஃப் ஏ வேல்யூ என்னது 5 கிரேட்டர் தேன் பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. கண்டிஷன் என்ன எனக்கு ஃபால்ஸ் இல்லையா. அப்போ நாட்னா அப்போ ஃபால்ஸ் வந்ததுன்னா அவுட்புட்டில் என்ன வரும் எனக்கு ட்ரூ. நீ இன்புட்டில் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் ட்ரூ, இங்கே ட்ரூ வந்ததுன்னா அவுட்புட்டில் ஃபால்ஸ். அப்போ இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நாட் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு வரும்போது அவுட்புட்டில் ட்ரூ கண்டிஷன் எனக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். Okay students, learn up to this logical operators, learn it properly and revise it. So next bitwise operator la நம்ம next session la பார்க்கலாம். So revise it and do your assignment. Thank you so much.